எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்டோட பேசிக்ஸை பற்றி தான். இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை எப்படி வந்து நம்ம சிஸ்டமில் வந்து செட்டப் பண்ணுறது, அப்புறம் எப்படி அதை வந்து ரன் பண்ணுறது, ரியாக்ட் எப்படி வந்து யார் க்ரியேட் பண்ணால் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். இது எந்த வித ஃப்ரேம் ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லைப்ரரி. சரிங்களா? இதே ஆங்குலர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரேம் ஒர்க்கும் லைப்ரரிக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கிட்டு வெப் அப்ளிகேஷன்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. இதை க்ரியேட் பண்ணது ஃபேஸ்புக் தான். இதில் ரியாக்டில் மெயினான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் டோம் யூஸ் பண்ணி தான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து ரெண்டர் பண்ணுவாங்க ரியாக்டில். இப்போது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் HTML வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் பேஜ்லேருந்து அபவுட் பேஜ் போகிறப்ப எல்லா சிஎஸ்எஸ்ஸு இமேஜஸ்ஸு அந்த அபவுட் பேஜுக்குரிய எல்லா சிஎஸ்எஸும் வந்து லோட் ஆகும். இதே இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லோட் ஆகிறப்ப என்னென்ன சிஎஸ்எஸ் லோட் ஆகுதோ அதான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து HTML மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரெண்டர் பண்ணிடும். அது வந்து வெர்ச்சுவல் டோம் மூலயமா தான் ரியாக்டில் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெண்டு தான் வேணும். வந்து Node.js, ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட். அதனால் Node.js கண்டிப்பான முறையில் வேணும். தென் NPM வேணும். அதே இடத்துல NPXன்றது ஒரு டூல், அதாவது அந்த பேக்கேஜை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ரியாக்ட் அப்ளிகேஷனை 2 டைப்ஸாக வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து எல்லாமே மேனுவலாக செட்டப் பண்ணலாம். அனதர் ஒன்று வந்து இந்த மாதிரி NPX கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து கொடுத்தோம்னா அது ஒரு டைப் மெத்தடு. 2 டைப்பில் வந்து நம்ம வந்து ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணலாம். மேனுவலாக பண்ணுறது ரொம்ப வந்து வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து தேவையான லோடர்ஸ் வந்து கொடுக்கணும், தேவையான ஸ்டைல் கொடுக்கணும், அப்புறமேட்டு வெப்பேக் பிளக்கிங் கான்ஃபிகரேஷன் நிறைய கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ரியாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட் மூலிமா கொடுத்து ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அந்த கமெண்ட் ரன் பண்ணாலே போதும், அந்த கமெண்ட் வந்து நமக்கு தேவையான ப்ராஜெக்டை வந்து செட்டப் பண்ணிடும். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இந்த கமெண்ட் கொடுத்தோன்னே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். அப்புறமேட்டு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் NPM ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும். NPM ஸ்டார்ட்னு கொடுத்தா அது வந்து ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி ஒரு லோக்கலோஸ் 3000 டிஃபால்ட் போர்ட் மூலயமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம அந்த போர்ட் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வந்து போர்ட் சேஞ்ச் பண்ணிடலாம் நமக்கு தேவையானது. ஃபியூச்சரில் இதில் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்புறமேட்டு JSXன்னு, அதாவது ரியாக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து JSX நம்ம ஒன்றும் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் HTML XSML, அதாவது XML, அதாவது HTML தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்டோட HTML கலந்துருக்க பேர் தான் JSX. சரிங்க? JSX வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஹெட்டிங், இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா HTML. ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் HTML கலந்துருந்தா அது JSX. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா JSXல எப்படி வந்து இந்த லோடர் வந்து சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா react.create element, இந்த மாதிரி வந்து H1 என்ன டேகு, என்ன கிளாஸ் நேமு, உள்ளே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே கொடுக்கும். சரிங்களா? JS வந்து ஆக்சுவலி க்ளோஸர் டு ஜாவாஸ்கிரிப்ட், நாட் HTML. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து JS ரிலேட்டட் தான். சரிங்களா? நம்ம வந்து ரியாக்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிளாஸ்ன்னு கொடுக்குற நார்மல் HTML வந்து கிளாஸ்ன்னு கொடுத்து சிஎஸ்எஸ் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதே நம்ம ரியாக்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம்னு கொடுத்து டிஃபைன் பண்ணுவோம். அதே நேரத்தில் ரியாக்டில் வந்து எல்லா டேக்ஸும் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும், இல்லைன்னா எரர் அடிக்கும். இதே நார்மல் HTML நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாமல் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக், மோஸ்ட்லி இமேஜ் டேக் ஒர்க் பண்ணுறப்ப க்ளோஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் HTML இது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதே வந்து ரியாக்டில் பார்த்தீங்கன்னா இது எரர் அடிக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்டில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது காம்போனன்ட்ஸு, ஸ்டேட்டு, அதை வந்து காம்போனன்ட் டு காம்போனன்ட் வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வந்து செட் ஆஃப் லாஜிக்ஸ் வந்து எழுதி வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேஜஸ் இருக்கும். ஹோம் பேஜில் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும். இப்போ அது 2 பேஜ்லேயுமே ஒரு பிளாக் வந்து சேமாக இருக்கும். அந்த பிளாக்கை வந்து நம்ம ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக வந்து அங்கேருந்து அந்த பிளாக்கை வந்து ஹோம் பேஜ்லேயும் கால் பண்ணிக்கலாம், அபவுட் பேஜ்லேயும் கால் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் reusable காம்போனன்ட்ஸ். நம்ம எப்படி வேணால் அந்த காம்போனன்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியாக்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸு, இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸு. கிளாஸ் காம்போனன்ட்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஊப்ஸ் கான்செப்ட்டு. கிளாஸ் வச்சு எழுதி நம்ம வந்து கிரியேட் பண்ணால் அது வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்து
நான் அடுத்து வர நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன காம்பனன்ட்ஸ் என்னென்னு. ஃபங்க்ஷனல் கம்பௌண்ட்ஸான நத்திங் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணாலே போதும், அது ஃபங்க்ஷனல் கம்பௌண்ட்டு, அவ்வளோதான். அதாவது ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா ஃபங்க்ஷன் அப்புறமேட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன்னு கொடுத்தா அதுவும் வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட் தான். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து சிம்பிள் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்டில் மெயினாக வந்து ஸ்டேட்டுன்றது ஒன் கைண்ட் ஆஃப் வந்து ஸ்டோரேஜ். அதாவது ஸ்டோரேஜ் மீன் எப்படி சொல்கிறதுனா, ஒரு டேட்டாவோட ஸ்டோரேஜ். அந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற வரைக்கும் அந்த டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ ரீரெண்டர் வந்து பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இதை அப்டேட் பண்ணுறதுக்கு நிறையா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது ரியாக்டில். அது வந்து என்ன எதுன்றது நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காம்பனண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஹோம் பேஜ்ன்ற ஒரு காம்பனண்ட், அபவுட்ன்றது ஒரு பெரிய காம்பனண்ட். இப்போ ஹோம் பேஜில் இருக்க ஒரு டேட்டா வந்து நமக்கு அபவுட் பேஜில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் பேஜ்லேருந்து அபவுட் பேஜுக்கு போகிறதுக்கு ப்ராப்ஸ் மூலயமா நம்ம வந்து அந்த டேட்டாவை பாஸ் பண்ணலாம். ஹோம் பேஜ்லேயும் கிடைக்கும், அபவுட் பேஜ்லேயும் அந்த டேட்டா கிடைக்கும். நம்ம வந்து திருப்பி டெக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதை யூஸ் பண்ணுறது வந்து ப்ராப்ஸ் மூலயமா பண்ணலாம். இப்போ அந்த ப்ராப்ஸ் எல்லாம் எப்படி வந்து கெட் பண்ணுறதுன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ப்ராப்ஸ், அதாவது ப்ராப்ஸ் மீன்ஸ் அதாவது அந்த ப்ராப்ஸை வந்து கெட் பண்ணுறக்கூடிய கீவேர்டு. இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. சரிங்களா? அடுத்து வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர்லேயும் ரியாக்ட்லேயும் சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்து அதுவும் சம் கைண்ட் ஆஃப் வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ரியாக்ட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில்டு ஃபோல்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைவ் சர்வரில் கொடுக்கணும். ஏன்னா வந்து அப்படி இந்த ஃபோல்டரை வந்து அப்படியே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹெவி ஃபைல் இருக்கும், அப்புறம் சர்வர் வந்து ஒழுங்காக ரன். அதனால் இவங்க ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்பிஎம் ரன் பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே மினிஃபை ஆகி ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். அந்த ஃபோல்டரில் எல்லாமே இருக்கும், சிஎஸ்எஸ், HTML, JS எல்லாமே இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்பிஎம் ரன் பில்டுன்னு கொடுக்கணும். அப்படி பில்டுன்னு கொடுத்தோம்னா ஒரு ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணும். இந்த பில்டில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்டை கொண்டு போய் நம்ம லைவ் சர்வரில் போட்டு ரன் டெப்ளாய்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி செட்டப் ஆயிரும். செட்டப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக லைவ் சர்வரில் நம்மளோட சைட் வந்து லோக்கலாக நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்டோட பேசிக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு பார்த்தோம். இந்த வெறும் ப்ரீஃபாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைனோட இப்படி ஆட்டோமேட்டிக்காக போடுற மாதிரி நான் பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்ஸ்.